ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை வீடியோஸ் பார்த்துருக்கோம். யூடியூப்ல எவ்வளோ வீடியோஸ் இருக்கு, எதை பற்றி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி இருக்கு. இந்த ஈர்ப்பு விதி உண்மையா பொய்யா, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னுட்டு நிறைய வேற சேனல்ல இருக்கிற வீடியோஸ்ல இருக்கு. கீழே கமெண்ட்ல கூட நான் பார்த்துருக்கேன். ஈர்ப்பு விதியை நம்பலாமா நம்பக்கூடாதா, பேய் இருக்கா இல்லையா, இல்லை இருக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்காங்கிற மாதிரி இந்த ஈர்ப்பு விதி மேல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. என்ன டவுட்? ஈர்ப்பு விதினே ஒன்று இருக்கா இல்லையான்னு. ஈர்ப்பு விதியில நான் ஒர்க் பண்றேன், ஈர்ப்பு விதியை நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற டவுட் வேற, ஈர்ப்பு விதியே உண்மையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ அதை நமக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணக்கூடிய அவசியம் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஈர்ப்பு விதி உண்மையா அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஈர்ப்பு விதியை தெரிஞ்சவங்க அந்த கேள்வியை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஈர்ப்பு விதியை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி ஈர்ப்பு விதி இருக்கா இல்லையாங்கிற அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. ஏன்னா கொஸ்டினே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு விதியை நம்புறதோ இல்லை ஈர்ப்பு விதி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஈர்ப்பு விதி இருந்துட்டு தான் இருக்கு. அதை நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி இருக்கு. ஆனா ஏன் அப்படி ஒரு டவுட்ஸ் எல்லாருக்கும் வருது அப்படின்னா, நம்ம நல்லதுன்னு நினைச்சு நம்ம பண்ற நிறைய விஷயங்களே சில நேரங்கள்ல அந்த குழப்பத்தை கொடுக்குற மாதிரி நிறைய பேர் நிறைய ஈர்ப்பு விதியை பத்தி நிறைய பேர் பேசுறதுனாலயே என்ன இங்க புரிஞ்சுக்க முடியாம அந்த ஐடியா இல்லாதவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவ்வளோ பேரும் சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லை. லாஜிக்கா யோசிக்கிறவங்கள சொல்றேன். ஒரு வியூஸ் போகணும், இல்ல அதான் வியூஸ் போகணும், சேனல் நல்லா growth ஆகணும், மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே ஹைப் கொடுக்குறாங்க ஈர்ப்பு விதியை பத்தி. ஈர்ப்பு விதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அது போக அதுக்கான ஒரு கரெக்ட் தானே அவங்க சொல்றது, ஈர்ப்பு விதிங்கிறது ஒரு வேளை பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் நமக்கே அதாவது நம்மளும் லாஜிக்கா இருந்து யோசிக்கும் பொழுது அப்படி ஒரு தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ஒரு மருந்து இருக்கு, காய்ச்சல் மருந்து இருக்குன்னா 100 பேருக்கு காய்ச்சல் அடிச்சாலும் அந்த காய்ச்சல் மருந்து சரி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறோம். இதை நான் சொல்றது லாஜிக்கா சொல்றேன், சரிங்களா? இப்ப அந்த 100 பேருக்குமே அந்த காய்ச்சல் சரியானா மட்டும்தான் அது ப்ராப்பரான ஒரு டோசேஜ் இருக்கக்கூடிய மருந்து. அது என்ன கம்பெனியா வேணா இருக்கலாம், என்ன காம்பினேஷன் வேணா இருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி அந்த 100ல ஒரு 20 பேருக்கு சரி ஆகல, 10 பேரு ரொம்ப சிவியரா போறாங்க அப்படின்னா அந்த டோசேஜ் பத்தாது. இன்னும் கொஞ்சம் நம்ம டோசேஜ் அதிகம் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ரிப்போர்ட் லேப்ல வாங்கணும், அடுத்து கல்ச்சர் டெஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆன்டிபயோட்டிக் தேவைப்படுதான்னு பார்க்கணும். அப்படிங்கும்பொழுது ஒரு மருந்தை வச்சுட்டு ஒரு 100 பேர்த்துக்கு வேண்டாம், 100 பேர் கூட நான் சொல்றது ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், ஒரு 10 பேருக்கே ஒரு மருந்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 10 பேருக்குமே வெறுமனே ஃபீவர் என்னென்ன வகையில வேணா வந்திருக்கலாம். நெறிக்கட்டி ஃபீவர் வந்திருக்கலாம், அந்த வெயிலுக்கு சளி பிடிச்ச அப்ப ஃபீவர் வந்திருக்கலாம், இல்ல ஒரு காய்ச்சல் அந்த மழை காலத்துல காய்ச்சல் வந்திருக்கலாம். ஸோ அந்த ஃபீவருக்குன்னு என்னென்னலாம் உண்டோ அந்த மாதிரி ஒரு சினாரியோல அவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கும். ஸோ வைரல் ஃபீவருக்கு நம்ம பாக்டீரியலுக்கு கொடுக்குற அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் எப்படி கேட்கும்? அந்த மாதிரி நான் இதை எக்ஸாம்பிள் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த நமக்கு காய்ச்சல் இருக்கிறது எப்படி உண்மைதான், ஆனா அதுக்காக அந்த ஒரே மருந்து எல்லாத்துக்குமே ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது இல்லையா? இங்க அந்த கன்ஃபியூஷன் தான் வருது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கை சொல்றாங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண 100 பேர்த்துல 20 பேர்த்துக்கு தான் நடக்குது, அப்ப 80 பேருக்கு நடக்கலன்னா இது சும்மா அது ஒரு ஃப்ளூக்ல நடக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஈர்ப்பு விதியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் சும்மா பொய் ஃப்ராடு இப்படி கூட சொல்றாங்க. கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்குமே இன்னைக்கு இந்த நிலைமை அப்படின்னா நம்மெல்லாம். ஸோ இப்ப அவங்க கூட நம்ம ஆர்கியூ பண்றதோ இல்லை நீங்க அப்படி கேட்கலாம் அப்படின்லாம் நம்ம அப்படி மைண்டே போகக்கூடாது. அவங்க ஏன் கேட்கறாங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப கரெக்ட் தானே? நீங்க ஒரு டெக்னிக்கை சொல்றீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கை வச்சு எல்லாத்துக்குமே அந்த டெக்னிக் யூஸ் ஆனா மட்டும்தானே ஈர்ப்பு விதி இருக்குன்னு நம்ப முடியும் அப்படிங்கறது லாஜிக். ஆனா இங்க என்ன விஷயம்னா புரிஞ்சுக்கோங்க, ஈர்ப்பு விதிங்கிறத ஒண்ணு இயங்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், ரொம்ப சாதாரணமா டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க கோயம்புத்தூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கார் ஏறி நீங்க கோயம்புத்தூர் போறீங்க, ஒரு கார்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஒருத்தர் அவினாசியில இறங்குறவர், ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இறங்குறவர், இன்னொருத்தர் ஊட்டிக்கு போறாரு,
இன்னொருத்தருக்கு கூடலூர் போறாருன்னு வைங்க. இப்படி ஒரு 4 இடத்துக்கு போறவங்க இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இப்ப கோயம்புத்தூருக்கு போறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு அவிநாசியில நான் கவனிக்க மாட்டேன். ஊட்டிக்கு கவனிக்க மாட்டேன். கூடலூருக்கு கவனிக்க மாட்டேன். என் கவனம் கோயம்புத்தூரோட அந்த ஒரு கிலோமீட்டர் எங்க போட்டிருக்கு, என்ன போர்டு இருக்கு, என்ன எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அத்தனை கிலோமீட்டர் முடிஞ்சு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு என்னோட ஃபோக்கஸ் முழுக்க நான் எங்க இறங்கணுமோ அதை நோக்கி தானே இருக்கும். என் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊட்டியில இறங்குறாருங்கிறதுனால நான் உட்காந்துட்டு ஊட்டி எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு, அவினாசி எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குது அப்படின்னு நான் மத்தவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அது அவரோட வேலை. அவர் எங்க இறங்கணுமோ அது அவரோட வேலை. இப்ப அது ஒரு சினாரியோல இப்ப நான் கோயம்புத்தூர்ல இறங்கிட்டேன். இப்ப இன்னொரு நாள் நான் வந்து இப்ப ஊட்டி போறேன்னு வைங்களேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஊட்டி எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு, இன்னும் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அங்க போய் நான் இங்க போய் ஸ்டே பண்றது, அப்புறம் அங்க போனா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி, என்ன ஃபுட் அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம். இது நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? அட்ராக்ட் பண்றோம். நம்ம எங்க ஒரு ஸ்டாப்ல போய் இறங்கணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கிதான் நம்ம மைண்டை செலுத்துவோம். அவினாசியில இறங்குறவரு அவரு அதை ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ஸோ நம்ம முன்னாடியே இறங்கிடணும், இவங்களுக்குலாம் முன்னாடியே நம்ம இறங்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து லெஃப்ட்லயோ இல்லை அந்த கார்னர்லயோ உட்காரணும், நடுவில் உட்கார வேண்டாம், அந்த மாதிரி இப்படி எல்லாம் யோசிக்கிறது எல்லாமே என்னன்னா நம்மளோட லாஜிக் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம எங்க இறங்கணுங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? அதை நீங்க அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷ் இருக்கும், அதை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த விஷ் இருக்கிற இப்ப பணம் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு 10 பேருக்கு தேவைப்படுதுன்னா 10,000 ரூபாயை நோக்கி தான் 10 பேரும் போவாங்க. ஆனா சிலவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது, சிலவங்களுக்கு நடக்கல. அப்ப நீங்க கொடுத்த டெக்னிக் தப்பு, இல்ல வந்து இந்த ஈர்ப்பு ஒர்க் பண்றது தப்பு அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இங்க என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய தனிப்பட்ட மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இங்க வந்து நமக்கு ஏன் ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுனாலே நம்மளுடைய மனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்கிறத நம்ம மறக்க கூடாதுங்க. அதுக்காக அந்த 10,000 ரூபாவை அட்ராக்ட் பண்ணவர் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பாரு அப்படிங்கிறதுமே ஷுவரா 100% கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம நெகட்டிவாவும் ஒரு மைனஸ் எனர்ஜியில இருக்கும் பொழுதும் நெகட்டிவ் இமோஷன்ஸ்ல இருக்கும் பொழுது கூட நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து தானா நடக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின நல்ல கர்மாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்மளோட அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் டைம்ல நமக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக அது பண்ண வேண்டியது. சோ நான் பாசிட்டிவா இருந்துமே எனக்கு கிடைக்கல, அவன் நெகட்டிவா இருக்கிறான் ஆனா அவனுக்கு கிடைக்குதுன்னு நம்ம அப்ப அந்த புத்தி போகுது பாத்தீங்களா? அந்த மனசை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. எல்லாருமே பாசிட்டிவா இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அப்புறம் வந்து உலகத்துல ஏழைங்களே கிடையாது, எல்லாரும் பணக்காரங்க, எல்லாருமே இந்த கம்யூனிஸ்ட் மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எதுக்கு இங்க வந்து இந்த உலகம் ஒண்ணு ஏன் இருக்கு? ஏற்றத்தாழ்வே இல்லாம நம்மளுடைய அந்த விதிக்கும் இங்க வேலை கிடையாது, கிரகத்துக்கு வேலை கிடையாது, கர்மாக்கு வேலை கிடையாது. ஏன்னா இங்க எல்லாத்தோட மனசுமே எப்படி இருக்குங்க, 4th டென்சிட்டி பீப்புள் மாதிரி ரொம்ப மற்றவங்களுக்கு உதவணும், சர்விங் டு அதர்ஸ் பாத்துல இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனம் வந்து நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்றவங்க பாசிட்டிவா இருக்கணும் அப்படி இப்படின்னு இருக்கணும் தான். ஆனா எல்லா நேரமும் அவங்களால இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஆனா மேக்சிமம் டைம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு 80% பாசிட்டிவா தான் இருப்பாங்க, அவங்களும் 20% வந்து லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது தானே உங்க கேள்வி. அப்படின்னா நீங்களே யாரெல்லாம் ஈர்ப்பு விதியை நம்பாதவங்க இருப்பீங்க இல்லையா, சின்ன வயசுல இருந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருப்பீங்க, அது உங்க கைக்கு எப்படி வந்து சேர்ந்தது, அதுக்கு நீங்க ஏதாவது மெனக்கெட்டீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இதை சொல்லி கேட்டிருக்கேன், அவங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் தெரியாது. இதை பத்தி நான் சும்மா சொல்லும் போது கூட எனக்கு அவங்க சொன்னாங்க, ஆமா பிரியா எனக்கு ஒண்ணு நடந்தது, ரம்ஜான் அன்னைக்கு அவங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு பயங்கரமா ஆசையா, மழை ஏதோ ஒரு வருஷம் நல்ல மழை வந்துட்டு இருந்ததுதான், அதனால அவங்க கடைக்கு போகலையாம். ஆனா அவங்க ஏரியால ஒருத்தவங்க முஸ்லீம்னு சொல்லிட்டு பக்கத்து வீடுன்னு நினைக்கிறேன் நெய்பர், அவங்க வந்து பிரியாணி கொடுத்துட்டு எனக்கு போனாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு நார்மல் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சாதாரணமான விஷயம். இந்த விஷயத்த கூட நீங்க நோட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், நீங்க எதை நோக்கி போறீங்களோ அந்த ஸ்டாப்ல இறங்குவீங்க. நீங்க ஊட்டி போகணும்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஊட்டியில இறங்குவீங்க, கோயம்புத்தூர் போகணும்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர்ல இறங்குவீங்க. அதுக்காக நான் பாட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டேன், இப்ப ஊட்டின்னு ஒண்ணு இருக்கிறது உண்மையா, கோயம்புத்தூர்னு ஒண்ணு இருக்கிறது உண்மையா, அவினாசின்னு ஒரு ஊர் இருக்கோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம எங்கேயுமே இறங்க மாட்டோம். அப்படிதான் நம்ம எல்லாருமே பிறந்து வாழ்ந்து சாப்பிட்டு கல்யாணம் பண்ணி பேரன் பெத்தி எடுத்து வேலைக்கு போய் ரிட்டையர் ஆகி செத்து போறோம். சோ ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும், அது எதுவா வேணா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறது, நம்ம லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஓவர் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்த சந்தேகப்படாம ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பே கிடையாது. சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதாங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். நீங்க அதை நம்பினாலும் நம்பலனாலும் அது உட்காந்து ஜாலியாலாம் இருக்க போறது இல்லை. நம்ம இவ்வளவு பேர் நம்புறாங்க ஜாலி அப்படின்ட்டுலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சிரிச்சுட்டு யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்று உட்காந்துட்டுலாம் இருக்க போறது கிடையாது. நீங்க வந்து கண்டபடி யூனிவர்ஸை காரி துப்பி என்ன திட்டுனீங்கன்னாலும் அதுக்கு உட்காந்து அழுக போறதும் கிடையாது. சோ அது வந்து ஒரு விதி,
அது வந்து ஒரு ரூல், அது அப்படிதான் இருக்கும். அந்த ரூல்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அதுபடி அது லைஃப்பை வந்து நம்ம லைஃப்பை அவங்க கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. சந்தேகப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க உங்களுக்குலாம் வா நான் இருக்கேன் நம்புவா, என்னை வந்து நம்புவா அப்படின்லாம் கூப்பிடலாம் மாட்டாங்க. உங்களுக்கு என்னைக்கு அந்த தோணல் வருதோ அன்னைக்கு வரைக்கும் விட்டுருவாங்க. அது வந்து ஒரு பிறவியில முடியலாம், இல்லை எத்தனையோ ஜென்மம் எடுக்கலாம், இல்லை இந்த பிறவிலேயே உங்களுக்கு அதுக்கான ரியலைசேஷன் வரலாம். அது நாட் ஓன்லி யூனிவர்ஸ், நாட் ஓன்லி லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈவன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் அதே தான். நம்ம என்ன பண்ணணும், இங்க நம்ம ரெடியா இருக்கணும். ஒரு விஷயத்தை யாராவது சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். கண்ணை மூடிட்டு அவங்க சொன்னது அப்படியேவும் நம்ம நம்பக்கூடாது, அதை கிரிட்டிசிசமும் பண்ணக்கூடாது. அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இங்க நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணுனா எல்லாரையும் புத்தம் சொல்லியே ஒரு சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல வந்துட்டு ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அவன் பாரு அப்படி பண்றான், இவன் பாரு இப்படி பண்றான்னு மத்தவங்களை நம்ம சொல்ல சொல்ல அதுக்குண்டான ஃபாலோவர்ஸ் அதிகமாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையும் பாக்குறாங்க. ஆனா தெரிய மாட்டேங்குது இங்க என்னன்னா, நம்ம யாரையாவது கிரிட்டிசிசம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான கெட்ட கர்மா நமக்கு கண்டிப்பா வரும், அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் வரும். இன்னொன்னு என்னன்னா, அப்படி தப்பு தான் பண்றாங்க, நான் தப்பு தானே சுட்டி காட்டுறேன், அவன் தப்பு பண்றது தானே நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கணும் இல்லையா? அதையவே ஒரு வேலையை உட்காந்துட்டு எவன்லாம் ஊர்ல தப்பு பண்றாங்கிறத பார்த்தா தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் பொழுது நீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை இப்படி அந்த தப்பு பண்றவங்க நெகட்டிவா இருக்கவங்க மேல ஃபோக்கஸ் ஆகும்போது இங்க நிறைய மக்கள் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க நம்பணும்னு அவசியம் கிடையாது, நம்ப வேண்டாம்னு அவசியம் கிடையாது. முதல்ல ரிசர்ச் பண்ணுங்க. உங்க உள் மனசு நம்புன்னு சொல்லுச்சுன்னா நம்புங்க, நம்ம வேண்டான்னு சொன்னா விட்டுருங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கு உட்காந்து இதோ ஒரு வேலையா உட்காந்து ஏன்னா இவ்வளவு பேர் சொல்றாங்களேன்ட்டு உங்க லைஃப்ல லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கான டைம் எல்லாம் நீங்க ஒதுக்கி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிராப்தம் இருக்குன்னா உங்களால இருப்பு விதிக்குள்ள வர முடியும். தேங்க்யூ.